அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் நம்ம அவங்க மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மச்சிட்டேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெட்டிங் வந்து போட்டிருப்போம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் 6000 ரூபாய் வாங்கிட்டீங்களா குளோரி அப்படின்ட்டு. எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, 6000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துடும், 6000 ரூபாய் வந்துருக்கா அப்படின்ட்டு சில தங்கச்சிங்க எல்லாமே வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க. ஓகேவா? ஆனால் அது எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. 6000 ரூபாய் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல, தம்பிக்குமே கிடைக்கல. இவாஞ்சலின், ஜோசப், அப்புறமா பாப்பா கேபி எல்லாருக்குமே எழுதி அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் போட்டோம், எங்களுக்கு ஒரு ஃபார்ம் போட்டோம். என்னென்ன கொலைப்படி நடந்துச்சுன்னா, அப்போ வந்து ரேஷன் கார்டில் பேர் நீக்கியிருக்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. பேர் நீக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கே 500 ரூபாய் ஆச்சு. அதே மாதிரி ஜோசப்புக்கு 500 ரூபாய் செலவாச்சு. அதுக்கடுத்தது அக்ரிமெண்ட் மாற்றணும், எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய் கிட்ட 6000 ரூபாய் வந்துடும், 2 குடும்பத்துக்குமே 6000 ரூபாய் வந்துடும்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய் கிட்ட நான் செலவு பண்ணி வேஸ்ட்டு. காசு வரவே இல்லை, 1 ரூபா கூட வரல. சரி, நான் ஜோசப் கூட சொல்லிட்டு இருந்தேன், வாடா தம்பி நம்ம எம்எல்ஏ போய் சுதர்சனம்ட்டு இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பார்க்கலாம், நம்ம காசு வரல போய் கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமா அப்படியே பேசிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய மைண்டும் வந்து மாறும்ல, நம்ம மனநிலைமை மாறும். அந்த காசு வந்தா என்ன, வரலன்னா என்ன, நமக்கு அதுக்கு மேலே ஏஸ்பா நமக்கு நன்மை செஞ்சுருக்காரு, நம்மளுக்கு இப்போ இருக்கிறது போதும். அந்த சூழ்நிலை அந்த அமௌண்ட் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு நிறைய அலைச்சலெல்லாம் அலைஞ்சி அதுக்கு அப்ளிகேஷன் போட்டால் ஒன்றுமே கிடைக்காம போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் எங்களுடைய ஃப்ரெண்டும் கூட கேட்குறாங்க, குளோரி அந்த 6000 ரூபாய் கிடச்சிச்சா இல்லையா, எனக்கு இது பதில் தெரியாமல் மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது, வீடியோவில் சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் சரி நான் இந்த வீடியோ போட்டேன். அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபரும் எல்லாருமே வந்து கமெண்டில் வந்து கேட்டிங்க, 6000 ரூபாய் வாங்கிட்டீங்களா குளோரின்ட்டு. சில பேருக்கு 6000 ரூபாய் வந்துச்சு போலையே, அவங்களாம் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு 6000 ரூபாய் கிடச்சிச்சு, உங்களுக்கு கிடச்சிச்சான்ட்டு. அதான் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. சரி, என்றைக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மழையில், அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஓட்டு வீட்டில் தண்ணியெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆகி, ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி நின்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா அதாவது மழைக்கு வந்து ஓடு வீடு எல்லாமே ரொம்ப தான் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு அவன் ஃபேமிலியில் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பெங்களூர் இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுடைய ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, பணக்காரங்க எல்லாருக்குமே அதில் போய் சேர்ந்துருது. இப்போ ரேஷன் கார்டுன்னு சொன்னோடனே ரொம்ப பணக்காரங்களாக இருக்கவங்களுக்கும் அந்த 6000 ரூபாய் போய் சேர்ந்துடும், அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கும் போய் சேர்ந்துடும். ரேஷன் கார்டு மஸ்ட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். ரேஷன் கார்டுக்கு நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒன்றுமே அதில் இல்லை, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எங்கள் சாம்க்கு வந்து ஹோன் ஹவுஸ் தான், அதாவது எங்கள் மாமியார் வீடு ஹோன் ஹவுஸு, அதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ நம்ம ரிஜெக்ட் ஆகி அதில் காசு செலவு பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. அது மாதிரி தான் நம்மளது வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ரேஷன் கார்டு இருந்தால் தந்திருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், ரேஷன் கார்டு இல்லைனாலும் தருவோம் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டே ஆகலை. அந்த பையன் வந்து என்ட்ரி பண்ணாரான்னு தெரில எனக்கு. அந்த பையன் வந்தார், 5 நிமிஷத்தில் என்ட்ரி பண்ணி போயிட்டார். எனக்கு அதுவே டவுட்டு. அந்த பையன் அந்த ஒரு நமக்கு வந்து சென்சஸ் எடுக்க வருவாங்களே, அது மாதிரி இபிக்கு வந்து எடுப்பாங்க பாருங்கள், அது மாதிரி தான் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு போனார். மொபைலில் தான் வந்து பண்ணிவிட்டு அப்படியே போனார். அவர் எங்களுக்கு என்ட்ரி பண்ணாரான்னு தெரில. என்னையும் இவாவையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் எதுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா எங்களுக்கே தெரியல. ரிஜெக்ட் ஆகிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. அப்பத்துலேருந்து நான் இன்னும் கேட்டால் என்னுடைய கல்யாண பத்திரிக்கை, அதுக்கப்புறமா ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து கேட்டாங்க. இதுவும் தப்பாக இருந்துச்சு. நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கும் 250 ரூபா கொடுத்து, தம்பிதும் கொடுத்து, 2 பேரையும் கொடுத்து ரினியூவல் பண்ணி எல்லா ப்ரொசீஜராக அழகாக பண்ணி சூப்பராக தான் கொடுத்தோம். கேஸ் இதுவும் வேணும்னாங்க, அதுக்கும் போய் அப்ளை பண்ணாங்க. நிறைய பேர் கேஸ் வந்து வாங்கினாங்க, அவங்களுக்கும் கிடைக்கல. அது மாதிரி நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்கவங்களே நிறைய பேர் என்னென்னமோ பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்கும் கிடைக்கவே இல்லை. அது மாதிரி நம்மளது என்ன சொல்லணுன்னே தெரில எனக்கு. எல்லாமே இன்சார்ஜ் எடுத்து அதுக்கு பண்ணி தான் கரெக்டாக கிடச்சிருக்கோம். இதில் ஒன்றே அதான் 6000 ரூபாய் கிடைக்கலங்க. வேறு என்ன சொல்கிறது, வேறு எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரியல. ஓகே, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணுற அந்த புது பிஸ்னஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெழுகுவர்த்தி யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க. இவ்வளோ பெரிய மெழுகுவர்த்தி இவ்வளோ பெருசு வரும். இது வந்து நம்ம வந்து இப்போ 120 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறோம்.
வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மெழுகுவர்த்தி மறக்காமல் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்துன்னா நாங்கள் அந்த பொருளை உங்களுக்காக போய் நாங்களே ஷாப்பிங் பண்ணி அதனுடைய பொருளுடைய தரத்தெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு அந்த பொருளை கொரியரும் பண்ணுவோம். இல்லை எங்கள் அம்மா வீடு இங்கே இருக்குது, எங்கள் ரிலேட்டிவ் வீடு இருக்குது, அங்கே போய் இந்த பொருளை கொடுத்தா போதும், அவங்க எங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாலும் நான் அவங்கக்கிட்ட போய் பொருள் வந்து கொடுத்துருவோம். அது மாதிரி அந்த பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நிறைய என்கொயரி வந்திருக்கு. நம்ம ஃபேமிலி மூலமாக 2-3 என்கொயரி வந்திருக்கு. அது எப்படின்னு தெரில. ஒரு 2 ஆர்டர் எடுத்து நம்ம பொருள் வந்து அமிச்சோம். அது வந்து ஏஸ் பக்கம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு பொருளெல்லாம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு அமுச்சு விடுவோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்களுக்கு ட்ராவலும் கொடுத்துடணும். நாங்கள் அன்றைக்கி போய் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான வேஜஸும் நீங்கள் கொடுத்துடணும். ஓகேவா? கூலி அடிப்படையில் தான் நமக்கு வந்து வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அவங்க வீட்டாண்ட இருக்கிற எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், இது மாதிரி யூனிக்கான பொருள் வேணும். இது கொரியன் ஷாப்பில் வந்து நான் வாங்கினேன், ஏசி ரிமோட் வந்து போட்டு வைக்கிறதுக்கு. அது மாதிரி யூனிக்கான பொருள் வேணும். நம்ம சேனலில் ஏதாவது பொருள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது சேனலில் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து எனக்கு ஒரு கிச்சன் ஐட்டம் வேணும், அது ஏதாவது வேணும், ஒமேகா கிளாஸ் வேரில் வந்து எனக்கு ஏதாவது வாங்கி அனுப்பணும் அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பண்ணுற புது பிஸ்னஸோடைய அப்டேட் அது. 6000 ரூபாய் கிடைக்கல. கவர்மெண்ட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் 6000 ரூபாய் வரலன்னு சொல்லுங்கள். சிஎம் எல்லாம் நம்ம டேக் பண்ணியெல்லாம் போட முடியாது இந்த 6000 ரூபாய்க்கு. ரொம்ப சலிச்சு போச்சு மனசு, அதான் சொல்லலாம். 3 வருஷம், அதாவது பிப்ரவரி வரை நான் காத்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக வந்துடும். மார்ச்சும் காத்துட்டு இருந்தேன், பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்துடும். நாங்கள் சில பேர் மே மாதம் கூட வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. நாங்கள் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் வந்து நிறைய காசெல்லாம் வந்துச்சு தான் சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு 6000 ரூபாய் கிடச்சிருக்கு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, ஆனால் என்னென்னா ரொம்ப முயற்சி பட்டோம், ரொம்ப அலைஞ்சோம், அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. அந்த 2000 ரூபாவது நம்ம கையில் மீந்திருக்குமே காசுன்னு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது, தவிர மிச்சப்படி ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்மளை என்ன சொல்ல, ஹேஸ்பா நல்ல ஒரு பாதையில் தான் நம்மளை நடத்திட்டு போகிறாரு. அதுக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளனை விட்டு விலகவில்லை. ஓகே, பாய். நம்புவேன் இறுதி வரை. பாய் பாய். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பாய் பாய். தேங்க்யூ. ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் 12 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ உடனே நான் எடுத்து போட்டுருவேன். ஓகே, பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற